யாரையாவது சந்திச்ச உடனே இந்த ஆள் சரியில்லைன்னு ஒரு சின்ன அலாரம் அடிச்சதா? அவர் சிரிச்சு பேசினாரு, நல்லாவே நடந்துகிட்டாரு, ஆனா உள்ளே மட்டும் ஏதோ சரியில்லாத ஒரு சின்ன அலாரம் மாதிரி ஃபீலிங். ஏன் சரியில்ல, விலகிரு நம் மனசு சொன்னதா? இந்த வார்னிங் எங்கிருந்து வரும் தெரியுமா? எந்த காரணமும் இல்லாம சிலர் மீது நமக்கு நம்பிக்கை வரவே வராது. ஏன் அந்த அசௌகரியம்? சில சமயம் நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் தான் மற்றவர்கள் கவனிக்காத ரகசியத்தை ஒரு நபரை ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கும் போது அவரோட முக பாவனை, பேசுற டோன், அசைவு, இதையெல்லாம் அமிக்டலான்னு சொல்ற மூளை பகுதி இன்ஸ்டன்டா அனலைஸ் பண்ணும். இது கற்பனைன்னு நினைச்சீங்களா? அல்ல, பியோர் பிரெயின் சயின்ஸ். உங்கள் மூளை வினாடிக்குள்ளே அவரோட பேச்சு தொனி, உடல் மொழி, கண்கள் எப்படி அசைது அதெல்லாம் பார்த்துட்டு இவன் நம்பிக்கையானவன் இல்லைன்னு ஒரு தீர்ப்பு எழுதிடும். ஒரு நொடியில் மூளை வேர்டிக்ட் கொடுத்துடும். சேஃபாலா இல்ல டேஞ்சரஸாலா? சரி, நம்ம மூளை எப்படி எதிர்மறை மனிதர்களை கண்டுபிடிக்குது? இந்த உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுது? சொல்லப்போனா மொத்தம் 3 முக்கியமான உளவியல் வழிகள் இருக்கு. அதோட கூட இந்த சிக்ஸ்த் சென்ஸை நம்பி நம்மை எப்படி பாதுகாத்துக்கணும், அதுக்கும் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அதையுமே இன்று பார்க்க போறோம். இது உங்கள் உள்ளுணர்வை இன்னும் பலமாக்கும் ஒரு பயணம் மாதிரி. வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது BCS டாக்ஸ். உள்ளுணர்வு என்பதாலே மந்திரம் மாயை எதுவும் இல்லை. அது நீங்க பார்த்ததெல்லாம், கேட்டதெல்லாம், அனுபவித்ததெல்லாம் மூளை ஸ்டோரேஜ்ல சேமிச்சிருக்கும் ஒரு தகவல் களம் மாதிரி. உங்க மூளை உங்களுக்காக ஒரு ரகசிய பாதுகாப்பு கருவி மாதிரி வேலை செய்கிறது. புது அச்சுறுத்தல் வந்த உடனே அந்த தகவல் களத்துல இருந்து ஆபத்துன்னு சிக்னல் அனுப்பிடும். ஆபத்து கேட்டகரிக்கு புஷ் பண்ணிடும். உளவியல் உண்மை என்னன்னா, நம்ம மூளை மற்றவர்களின் மிக சிறிய முகபாவனைகளையும் சீரற்ற உடல் மொழியையும் நிமிஷத்துக்குள்ளே கண்டுபிடிக்குது. உன் மூளை எப்படி நெகட்டிவ் ஆள்களை கண்டுபிடிக்குது தெரியுமா? இன்று எதிர்மறை நபர்களை அடையாளம் காணும் 3 சைக்கலாஜிக்கல் வழிகள் மற்றும் உங்கள் சிக்ஸ்த் சென்ஸை நம்பாததால் வரும் 3 பிரச்சனைகள், அதிலிருந்து உங்களை பாதுகாக்க 5 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ், இதெல்லாம் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம இறுதி வரைக்கும் பாருங்க. புதியவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வழி 1. ஒரு புதிய நபரின் திருட்டு மொழி, குரல், நடந்து கொள்ளும் வேகம், இவை எல்லாம் மூளைக்கு முதல்ல தெரியுதே. அந்த நேரத்துல அது உங்க அமிக்டேலாவுக்கு நேரடியாக ஒரு ஷாக் சிக்னல் பண்ணும். இவர் பாதுகாப்பானவரா அல்லது ஆபத்தானவரா? இதுதான் நமக்கு வைத்துக்குள்ள ஏற்படும் அந்த டிக் உணர்வு. அதுதான் அமிக்டலா கொடுக்கும் வார்னிங். வழி 2. சிலர் சிரிக்கிறாங்க, ஆனா கண்கள் சிரிக்கவே மாட்டேங்குது. அந்த சின்ன முரண்பாட்டை உங்க மூளை மின்னல் வேகத்துல கண்டுபிடிச்சிடும். சிலர் பேசுறாங்க, ஆனா உடல் மொழி மேட்சே ஆக மாட்டேங்குது. இந்த சின்ன சின்ன முரண்பாடுகளை மூளை உடனடியாக கண்டுபிடிச்சு, டேய் இவனை நம்பாதேன்னு பதிவு பண்ணிடும். வழி 3. புது நபரின் நடத்தை ஏற்கனவே உங்களை காயப்படுத்திய யாரோ ஒருவரை போல இருந்தா உங்க மூளை உடனே அந்த மெமரியை ஓபன் பண்ணி, ஆபத்து, இவனைப் போல் ஒருத்தன் முன்னாடியும் இருந்திருக்கான்னு சிக்னல் அனுப்பிடும். அதனால நீங்கள் விலகணும்னு தோணும். உங்கள் சிக்ஸ்த் சென்ஸை நம்பாததால் வரும் 3 பிரச்சனைகள். 1. உள்ளுணர்வு எச்சரிச்சும் நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்க உங்களை நம்ப முடியாம போறதுக்கு மெயின் காரணம். பிறகு பிரச்சனை வரும்போது உங்களோட முடிவெடுக்கும் திறனையே நீங்க சந்தேகப்பட ஆரம்பிப்பீங்க. ஏன் சிக்ஸ்த் சென்ஸை கேட்கலன்னு நீயே உன்னை பிளேம் பண்ணுவ. 2. எதிர்மறை மனிதர்களுடன் அதிக நேரம் இருந்தாலே அவர்கள் உங்க ஆற்றலை, மனநிலையை சுத்தமா டிசார்ஜ் பண்ணிடுவாங்க. 3. நான் தான் தவறுன்னு நினைப்பது. உள்ளுணர்வு சொன்னதை கேட்காததால பிறகு பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்க உங்களையே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களை பாதுகாக்க இந்த 5 நடைமுறை வழிகளை பின்பற்றுங்கள். ஸ்டெப் 1. ஒரு நபரை பத்தி பயம் அல்லது குழப்பம் வந்தா உடம்பே உனக்கு ஆன்சர் சொல்லும். வயிறு டைட்டா, மூச்சு ஸ்லோவா, தோல் இறுக்கமா, உடல் சொல்ற சிக்னலை கேளுங்க. ஸ்டெப் 2. சந்தேகம் வந்த நபர்களிடம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உடனே மேக்னெட் மாதிரி நெருக்கமாக வேண்டியதில்லை. தனிப்பட்ட விஷயங்களும் சொல்ல வேண்டாம். அதாங்க, பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஸ்டெப் 3. உள்ளுணர்வு சொன்ன விஷயத்தையும் அதன் பிறகு நடந்த விஷயங்களையும் ஒரு நோட்ல எழுதிட்டு வாங்க. அப்பதான் உங்களோட சிக்ஸ்த் சென்ஸ் எவ்வளவு அக்யூரேட் வேலை செய்யறதுன்னு தெரிய வரும். ஸ்டெப் 4. யாராவது உங்களை கிண்டலா காயப்படுத்த முயன்றா நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா தெளிவா சொல்லும் பழக்கம் வைங்க. கடைசியா சிலரை பார்த்தாலே நமக்கு நெருடலா தோணும். அதுக்கு காரணம் உங்க மூளை. அது உங்களை பாதுகாக்கிறது. உங்க மனசு உங்களை நேசிக்கிறதாலே அந்த சின்ன அலாரம் ஒலிக்கிறது.
உங்கள் உள்ளுணர்வுக்கு செவி கொடுங்கள். அதை கேட்டா அது உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. இன்று உங்க சிக்ஸ்த் சென்ஸ் சொன்ன ஒரு விஷயம் பிறகு சரியா இருந்ததா? இப்ப நீங்க சொல்லுங்க. உங்க சிக்ஸ்த் சென்ஸ் ஒரு முறையாவது 100% கரெக்டா இருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் உள்ளுணர்வு பலத்துடனான வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த காணொளி உங்கள் உணர்வை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.